முதலமைச்சர் விஜய் நேற்று சட்டசபையில் உதயநிதி அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு தன்னோட எக்ஸ் பேஜ்ல பதிலடி கொடுத்திருந்தாரு. அந்த ட்வீட்டுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா உதயநிதி ஸ்டாலின் நேத்து நைட்டு தன்னோட எக்ஸ் பேஜ்ல ஒரு பரபரப்பை கிளப்புற மாதிரியான ஒரு பதிலடியை கொடுத்திருந்தாரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய் குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நேத்து தமிழக சட்டசபையில் ஃப்ளோர் டெஸ்ட் நடந்துச்சு. அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல முதலமைச்சர் விஜய் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கிறாரு. அந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடந்துட்டு இருந்த சமயத்துல எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் தாவேக அரசாங்கத்து மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருந்திருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதிலளிக்கிற விதமா நேத்து தளபதி விஜய் தன்னோட எக்ஸ் பேஜ்ல ஒரு மிக நீண்ட ஒரு ட்வீட்டை ஒன்னு போட்டிருந்திருக்காரு. அந்த ட்வீட்ல சுருக்கமா சொல்ல போனா திமுகவை பயங்கரமா விமர்சிக்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் அந்த ட்வீட்ல இருந்தது. இந்த ட்வீட்டை பத்தி சோசியல் மீடியால பலரும் பல கருத்துக்கள் பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்துல நேத்து நைட்டு உதயநிதி ஸ்டாலின் மறுபடியும் அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தன்னோட எக்ஸ் பேஜ்ல ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்திருக்காரு. அவர் அந்த ட்வீட்ல பேரவையில் இருந்த போது பதில் சொல்லாம வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து அறிக்கை விட்டுருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களேன்னு சொல்லித்தான் இந்த ட்வீட்டே அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. நாங்க வாங்கின ஓட் பெர்சன்டேஜ் எங்களுக்கு தெரியும், அதனால தான் மக்கள் தீர்ப்பை ஏத்துக்கிட்டு நாங்க எதிர்கட்சி வரிசையில உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பெரும்பான்மை இல்லாத நிலையிலையும் பதவி வெறியோட ஆளுநர் மாளிகைக்கு நாங்க டெய்லி அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு இருக்கலாம்னு சொல்லி தன்னுடைய காட்டமான விமர்சனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. நாங்க மக்களால் நிராகரிக்கப்பட்டோம்னு சொல்றீங்களே, அப்படி நிராகரிக்கப்பட்ட எங்களுக்கு விழுந்த வாக்குகளை காட்டி தான் நீங்க முதலமைச்சராகவே ஆகியிருக்கீங்க, அதை மறந்துட்டீங்களா சிஎம் சார்னு தன்னுடைய கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. 2006 அமைஞ்ச திமுக ஆட்சியை பத்தி போஸ்ட் பண்ணியிருக்கீங்களே, அந்த சமயத்தில் உங்களை போல எதிர்த்தரப்பு எம்எல்ஏக்களை கடன் வாங்கியோ குதிரை பேரத்தில் விலைக்கு வாங்கியோ சோஃபா செட் அனுப்பியோ இல்ல கட்சியை பிளவுபடுத்தியோ அமைக்கப்பட்ட ஆட்சி இல்ல. அது முழுக்க முழுக்க திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் அது. அதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் 2026 தேர்தலில் தோத்து போயிருக்கலாம், ஆனா திராவிட மாடல் ஆட்சியோடைய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும்னு உங்க வாயாலே சொல்ல வச்சதுதான் எதிர்கட்சியான எங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி தன்னோட ட்வீட்டை நிறைவு பண்ணியிருக்காரு. கடைசியில கீழே #சோஃபா மாடல்னு சொன்னது இன்னும் பெரிய ஹைலைட்டா பார்க்கப்படுது. உதயநிதியோட இந்த ஒரு பரபரப்பான ட்வீட்டை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.